வணக்கம் உறவுகளே, நீங்கள் அளிக்கும் ஆதரவிற்கு நன்றி. அரசியல் பழகு நிகழ்ச்சியில் சமூகம், அரசியல் சார்ந்த விடயம் பற்றி பேசி வருகிறோம். வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். தமிழகத்தில் வட மாநிலத்தவர்கள் ஆதார் அட்டை, ரேஷன் அட்டை வாங்கி இங்கேயே இருப்பது குறித்து இதுநாள் வரை பல்வேறு தரப்பிலும் கண்டனம் எழுந்து வந்து இருந்து காரணம் அரசு வேலை முதல் அனைத்திலும் தமிழர்களது வேலை வாய்ப்பினை அவர்கள் இடம் பெறுவதால் தமிழர்கள் வேலை கிடைக்காத நிலை உள்ளது என குற்றச்சாட்டும் உள்ளது. இந்த நிலையில்தான் பீகாரை சேர்ந்த 6.5 லட்சம் மக்கள் தமிழ்நாட்டில் வாக்காளர் அடையாள அட்டை பெற்று விட்டனர் என்றும், வட மாநிலத்தவர் தமிழ்நாட்டில் உள்நுழைய வடகிழக்கு மாநிலங்களில் உள்ளது போல இன்னர் லைன் பெர்மிட் சிஸ்டம் இங்கேயும் கொண்டு வர வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் திரு வேல்முருகன் எம்எல்ஏ அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உள்ளார். சில தினங்கள் முன்பு நெல்லையில் காதல் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்டார் கவின் என்ற இளைஞர். இது தொடர்பாக பெண்ணின் பெற்றோர் மீது கவினின் தந்தை குற்றம் சாட்டியிருந்தார். மகனின் மரணத்திற்கு பெண்ணின் பெற்றோர்தான் காரணம் என்று. இந்த நிலையில் விசாரித்த காவல்துறை அந்த மரணத்திற்கும் அந்த பெண்ணின் பெற்றோருக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும், கவினை பெண்ணின் பெற்றோர் எந்தவிதமான சட்டத்திற்கு புறம்பான விசாரணைக்கு உட்படுத்தவில்லை என்று தெரிவித்துவிட்டனர். இதைதான் பலரும் தெரிவித்து இருந்தனர். அதிமுகவில் தலைமையில் இருப்பவர்களுக்கு கொள்கைகள் சில இருந்தாலும் அவர்களின் முதன்மையான கொள்கை திமுக எதிர்ப்பு. அந்த ஒற்றை புள்ளியில்தான் அதிமுக வளர்ந்து வந்து இருக்கிறது. அப்படி இருக்கையில் அதிமுகவில் முன்னாள் ஒருங்கிணைப்பாளராக இருந்த திரு பன்னீர்செல்வம் அவர்கள் சந்தித்து பேசியது அரசியல் களத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியிருந்தது. திரு ஓபிஎஸ் திமுக தலைமையோடு நெருக்கமாக இருக்கிறார் என்று கடந்த 2017ஆம் ஆண்டு வாக்கில் திருமதி சசிகலா அவர்கள் கூறியது உண்மை ஆகிப்போனது. இன்று திமுக என்பது வெறும் காற்று அடைத்த பலூன் என்பது நடக்கும் நிகழ்வுகள் கூறுகிறது. ஊடகங்களால் ஊதி பெரிதாக காட்டப்பட்ட ஒரு பிம்பமே இன்றைய திமுக. திமுக அரசில் நடைபெறும் ஊழல், கோஷ்டி மோதல், திமுக நிர்வாகிகளின் அடாவடி என நாளுக்கு நாள் திமுகவின் அராஜகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மக்கள் பணி செய்ய தான் மக்கள் வாக்களித்து வார்டு உறுப்பினர் முதல் பிரதமர் வரை தேர்ந்து எடுக்கின்றனர். ஆனால் அதிகாரத்திற்கு வரும் நபர்கள் தங்கள் சுயநலத்தில் மட்டுமே கவனம் செலுத்தி வருகின்றனர். கள்ளக்குறிச்சியில் உள்ள சாலைகள் சரி இல்லை என்றும், கழிவு நீர் ரோட்டில் செல்கிறது என்று மக்கள் தெரிவிப்பட்ட மக்களை திமுக வார்டு கவுன்சிலர் மிரட்டியுள்ளார். திமுக என்றாலே அராஜகம்தான் போல. நன்றி உறவுகளே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.